திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார். அந்த நேரலை காட்சிகள். பனிமூட்டம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை திறக்கப்படுகிறது. அந்த நிகழ்வுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 7 அடி உயரமுள்ள திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை திறப்பு நிகழ்வின் நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிலையை திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கட்டாயமாக 2 நாள் கலாய்வாக நேற்று மாலை திருவண்ணாமலைக்கு வருகை தந்த முதலமைச்சர் இன்று காலை வேளாண் கண்காட்சி மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளில் பங்கேற்று இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 5 மணி அளவில் திருவண்ணாமலை அமைச்சர் வேலுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸிலிருந்து புறப்பட்டு தற்போது கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களிலிருந்து கலைஞரின் 8 அடி உயர முழு உருவ வெங்கல சிலையை தற்போது திறந்து வைக்கிறார். மேலும் அருகில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் 65 அடி உயர திமுகவின் கொடியை ஏற்றி வைத்து அங்கு இரு நிர்வாகிகளை சந்தித்து தற்போது வருகிறார். குறிப்பாக இன்று திருவண்ணாமலையில் இருந்து கலசப்பாக்கம் தொகுதிக்கு செல்லக்கூடிய அந்த வழி நெடுகிலும் மல்லவாடி மற்றும் கலசப்பாக்கம் பஜார் உள்ளிட்ட பகுதியில் முதலமைச்சருக்கு திமுகவினர் மேலதாளங்களுடன் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் போலூர் சேதுப்பட்டு வழியாக வந்தவாசி சென்று அங்கு கலைஞரின் முழு சிலையை திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் செய்யார் பகுதியில் கலைஞரின் முழு உருவ சிலை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியானது அடுத்தடுத்து நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து இரவு முதலமைச்சர் விழாவை முடித்துக் கொண்டு சென்னை செல்வார் என கூறப்படுகிறது. ஸ்ரீராம், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை திறப்பு நிகழ்வின் நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிலையினை திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சதீஷ், அதே போல திருவண்ணாமலைக்கு பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கலாம். இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கலாம். கட்டாயமாக இன்று குறிப்பாக திருவண்ணாமலை அடுத்த திருக்கோயிலூர் சாலையில் மிக பிரம்மாண்டமாக 200 அரங்குகளுடன் கூடிய வேளாண் கண்காட்சியானது அந்த அமைக்கப்பட்டது. இந்த வேளாண் கண்காட்சியை பொறுத்தவரையில் மாநில அளவில் கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் கலந்து கொள்ளார்கள். குறிப்பாக விவசாயிகள் குறித்து நவீன தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக வேளாண் துறை சார்பில் இந்த கண்காட்சி 2 நாட்கள் கண்காட்சியானது இன்று காலை தொடங்கியது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை திறப்பு நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்.